செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லெம்பலக்குடி கிராமத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னம் தரும் அன்பு கரம் திட்டத்தின் கீழ் இன்றுடன் 50வது நாளை நிறைவு செய்யும் விடியல் விருந்து நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ரகுபதி, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன், ஒன்றிய செயலாளர்கள் அழகு சிதம்பரம், லெம்பலக்குடி கணேசன் உள்ளிட்ட மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். அண்ணன் தரும் அன்புக்கரம் அந்த தலைவர் கலைஞருடைய காலை உணவு விடியல் விருதுடைய 50வது நாள் விழா இன்றைக்கு மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரர் மாண்புமிகு சிவ மெய்யநாதன் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று நம்முடைய லெம்பலக்குடி ஊராட்சியைச் சேர்ந்த மக்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞருடைய பெயராலே அமைந்திருக்கின்ற விடியல் விருந்தை, காலை உணவு விடியல் விருந்து திட்டத்தை, 50வது நாள் திட்டத்தை இன்றைக்கு அவர்கள் துவக்கி வைக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் சென்று உரையாற்றிவிட்டு துவக்கி வைப்பார். நவீன தமிழகத்தின் சுற்றி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களது 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், திரும்பியும் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தலைவருடைய கலைஞருடைய 102வது பிறந்தநாள் முன்னிட்டு 102 நாட்கள் தொடர்ந்து இந்த அண்ணன் தரும் அன்புக்கரம் என்ற திட்டத்தின் கீழ் விடியல் விருந்து வழங்குகின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராகவும், நமது புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மாவட்ட கழக மனிதநேய மாண்பாளர் என்ற மகத்தான பெயருக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு நமது சட்டமன்ற உறுப்பினர் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அண்ணன் எஸ். ரகுபதி PSPL அவர்கள் தலைமையில் இந்த அண்ணன் தரும் அன்புக்கரம் என்ற மகத்தான திட்டம் இந்த தொகுதி முழுவதும் இன்றைக்கு மக்களால் பாராட்டப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் இதை பற்றி இன்றைக்கு பேசக்கூடிய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டத்தினை இன்றைக்கு செயல்படுத்தி இருக்கிறார்கள். இதை துணை நின்று செயல்படுத்தக்கூடிய அரசியலும் சரி, பொது வாழ்க்கையும் சரி, அந்த குறுகிய காலத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய இதயங்களில் நீங்க இடம் பிடித்திருக்கின்ற நமது மருத்துவ மாநில இணை செயலாளர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்களை நடத்தி, குறிப்பாக பல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட சிகிச்சை உடனுக்குடன் நிறைவேற்றி இந்த மாவட்ட மக்களுடைய நன்மதிப்பு பெற்ற மட்டுமல்ல, பலாயிரக்கணக்கான உயிர்களுக்கு பாதுகாக்கக்கூடிய மிக மிக அறப்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சந்திரசேகரன் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்கள், கழகத்துறை நிர்வாகிகள், ஒன்றிய கழகத்துறை செயலாளர்கள், இந்த லெம்பலக்குடி ஊராட்சியை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெரியவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் திரும்பியும் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்படாத திட்டங்களே இல்லை என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை இன்றைக்கு தொகுதியில் நிறைவேற்றி தந்தவர் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். குறிப்பாக இப்பொழுது கூட காலையில் என்னிடத்தில் ஒரு செய்தி சொன்னார்கள். முதலமைச்சர் கிராம சேவை திட்டத்தில் இன்றைக்கு கூட ஒரு 7 கோடி ரூபாய்க்கு திட்டத்துக்கான பட்டியலை கொடுத்து நாளைக்கு ஜீவோ வர இருக்கிறது என்ற அடிப்படையில் புதுக்கோட்டையில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதியில் அதிகமான பணிகள், உள்கட்டமைப்பு, சாலை வசதி, கட்டிடங்கள் அத்தனையும் நிறைவேற்றி கல்லூரி உட்பட
பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியை பற்றி சிந்திக்கக்கூடியவர். குறிப்பாக அவர் எப்பொழுது உறங்குகிறார், எப்பொழுது பயணத்தை தொடங்குகிறார் என்று யாருக்குமே தெரியாது. இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அனைத்து நிகழ்ச்சிகளும், அனைத்து தொண்டர்களுடைய நிகழ்ச்சிகளும் பங்கேற்கக்கூடியவர். கழக நிகழ்ச்சியை அத்தனையும் நடத்தக்கூடியவர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இடம் பிடித்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 20 தினங்களுக்கு முன்பாக என்னிடத்தில் 50வது நாள் விழாவை கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி நேற்றைக்கு முதல் நாளே நான் அந்த விழாவுக்கு வர்றதுக்கு தயாராகி காலையில 6 மணிக்கெல்லாம் தயார் நிலையில் இருந்து இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கேன் என்றால் இந்த விழாவிற்கான சிறப்பு அதுதான் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த அடிப்படையில் இந்த விழாவிலும் பங்கெடுத்திருக்கிறேன். 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரும். இந்த தொகுதியில் மீண்டும் பலாயிரக்கணக்கான 50,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தை அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற உறுதியோடு நீங்கள் அத்தனை பேரும் தேர்ந்தெடுக்கிறீர்கள். மக்களுடைய அமைச்சர்களுக்கு வந்திருந்த நன்றி விடைபெறுகிறது. பொதுமக்கள், அமைச்சர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் வழி விடுங்க, வாங்கிட்டு போகிறவங்க வழி விடுங்க. அந்த ரூபாய் எல்லாம் போட்டாப்பா. வழியை விட்டுருங்கப்பா. சரணண்ணே, இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 102 கிராமங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு கிராமம் வீதமாக தலைவர் கலைஞர் பிறந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் தொடர்ந்து காலை விடியல் விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் 50வது நாள் விழா. மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சர் சிவவி வையநாதன் அவர்கள் இன்றைக்கு 50ஆம் நாள் விழா காலை விடியல் விருந்து நிகழ்ச்சி, கலைஞர் விடியல் விருந்து நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அன்னம் தரும் அன்புக்கரம் என்று சொல்லி திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லா கிராமங்களிலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 600லிருந்து 700 பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. பெரிய கிராமங்களிலே 2 இடங்களிலே 1200 1300 பேருக்கு வழங்கப்படுகிறது. சார், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பு சார். அதாவது நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கின்ற சாதனைகள், இந்த ஆட்சியின் மீது எந்த விதமான எதிர்ப்பு அலைகளும் கிடையாது. எதிர்ப்பு அலை இல்லாத எந்த அரசும் நிச்சயமாக வெற்றி பெறும். அதுதான் வரலாறு. எனவே நாங்கள் மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் தரவில்லை. மக்களுக்கு சாதகமான திட்டங்களைத்தான் தந்திருக்கின்றோம்.
மக்கள் நலன் கருதி மக்களுக்கு தேவையான அன்றாட செலவுகளுக்கு தேவையான பல்வேறு அடிப்படை வசதிகளை மகளிர் உரிமை தொகை, அதை போல விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். காலை உணவு திட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிற ஒரு திட்டம். எனவே இத்தனை வசதிகளையும் நாங்கள் மக்களுக்கு செய்து தந்திருக்கின்ற காரணத்தாலே பொதுமக்கள் மனதிலே எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பு அலையும் கிடையாது. எதிர்ப்பலை இல்லாத அரசு வெற்றி பெறும். சார், எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ 25ஆம் தேதி புதுக்கோட்டைக்கு அந்த எழுச்சி பயணம் வர இருக்குது. அந்த அதுக்கான புதுக்கோட்டை டிராஃபிக் பொதுமக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. கட் அவுட் ஃபுல்லாக புதுக்கோட்டை ஃபுல்லாகவே டவுன் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. நாங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுதோ, எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற பொழுதோ கொடிகள் மட்டுமே கட்டுவோமே தவிர கட் அவுட்டுகள் வைப்பது எங்களுக்குண்டான பழக்கம் கிடையாது. எங்களுக்கு கட்சியினுடைய உத்தரவு வைத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை என்று. எனவே நாங்கள் வைப்பது கிடையாது. அதே நேரத்தில் நிகழ்ச்சி நடக்கின்ற இடங்களுக்கு அருகிலே 1-2 பதாகைகள் வைக்கின்றது பழக்கம் மட்டுமே உண்டு. அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் விட்டிருக்கிற கட்டளை உத்தரவு. தலைவர் தளபதி அவர்களும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் மக்கள் ரோட்டில் போகிறபோது கட் அவுட்டை பார்த்துட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிடக்கூடாது. அந்த கட் அவுட் ஒழுங்காக கட்டாமல் தலையில் விழுந்து அடிபட்டு விடக்கூடாது. இது போன்ற பல இருக்கின்றன. இன்றைக்கு அவர்கள் அனுமதி பெறாமல் வைத்திருக்கிறார்கள். அதை எடுக்க போனமையானால் உடனே அதை ஒரு அரசியல் என்று சொல்லுவார்கள். எனவே அனுமதி பெற்று வைக்காத குற்றத்திற்கு உரிய நடவடிக்கையை அதாவது மாவட்ட நிர்வாகம் அதற்குண்டான தண்டனை, தண்டனைனா ஃபைன் என்ன உண்டானதோ அதை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்திவிட்டு கைப்பற்றும்.